அமைதியை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அமைதி ஏற்படுத்துறதுக்கு என்ன வழி என்பதை ஐபிஎஸ் அதிகாரிகள் கத்துக்கிறங்க. பொய் வழக்கு போட்ட அமைதி ஏற்படவே ஏற்படாது, கொந்தளிப்பு தான் ஏற்படும். வெள்ளக்காரன் நம்மளை எவ்வளவு அடக்குமுறை பண்ணா பொய் வழக்கு போட்டு அவனால இருக்க முடிஞ்சா ஓடுனானா? மக்கள் கொந்தளிச்சுட்டாங்கன்னா உங்களுடைய அடக்குமுறை நிக்குமா? பொய் வழக்கு போட போட நாங்க கொந்தளிப்போமே தவிர பயப்பட மாட்டோம். அது நல்லா விளங்கிக் கொள்ளணும். மனிதனுடைய சைக்காலஜி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்துக்களா இருந்தாலும், முஸ்லிம்களா இருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும், எதிர்கட்சிக்காரர்களா இருந்தாலும் பொய் வழக்கு போட்டீங்கன்னு வைங்க, மேலும் மேலும் பிரச்சனை உண்டாகிட்டு இருக்குமே தவிர ஒரு காலத்தில் அமைதி ஏற்படாது. அமைதி ஏற்பட என்ன செய்யணும்? நாங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கொஞ்சம் கேட்டு நடங்க. எதிர்காலத்தில் எல்லாரும் சமம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும், எந்த சமுதாயத்தில் வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அதுக்கு ஏத்தவாறு நடவடிக்கை எடுப்போம் என்பதை நீங்கள் நிலைநாட்டி பாருங்கள். உங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி எங்க ஆட்டோ எரியுது, உங்களுடைய பாதுகாப்புக்கு முன்னாடி எங்க கடை எரியுது, அதுக்கு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா உன் மேல வழக்கு போட்டுருவோம், போறியா இல்லையா? எப்படி போலீஸ்? நீங்க அமைதி ஏற்படுத்துவீங்களா? உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தா அமைதி ஏற்படுமா? நாங்க கொதிச்சு எழுவோமா? அப்ப முதல்ல கத்துக்கொள்ள வேண்டும். முஸ்லிமுக்கு பாதிப்பு இருக்கட்டும், இந்துவுக்கு பாதிப்பு இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் காவல்துறை. உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுல பாரபட்சம் காட்டாதீர்கள். சின்ன வழக்குக்கு சின்ன கேஸ் போடுங்க, பெரிய வழக்குக்கு பெரிய கேஸ் போடுங்க. சம்பந்தப்பட்டவர் மீது மட்டும் போடுங்கள், அவன் சார்ந்திருக்கிற சமுதாயத்தின் மீது போடாதீர்கள். இந்த வழிமுறையை கையாண்டு இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியில் எந்த பகுதியில் டென்ஷன் இருக்கிறதோ, எந்த பகுதியில் அமைதி இல்லாமல் இருக்கிறதோ, அங்க நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா நடக்க முந்தைய நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. மீலாது ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை, விநாயகர் ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை, கந்தூரி ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை சொல்லி பாரு. கலவரம் நடக்குமா? கலவரம் நடப்பதற்கு நீ ஊர்வலத்துக்கு விடுவ, அவன் துலுக்கனை வெட்டுன்னு கோஷம் போடுவான், துலுக்கச்சியை கட்டுன்னு கோஷம் போடுவான். இங்க சொர்ண உள்ள 4 பேர் இருக்க மாட்டானா? நீங்க உண்டாக்குறீங்களா கலவரத்தை? நாங்க உண்டாக்குறோமா? எப்படி இதை அனுமதிக்கிறீங்க? இது மாதிரியான கோஷம் போடுவார்கள் தெரிந்து கொண்டு இது மாதிரியான ஊர்வலங்களை எவன் போட்டாலும் நீ தடுக்கணுமா இல்லையா? எப்படி அனுமதிப்ப? 4 பேர் ரோட்ல இறங்க அனுமதிச்சிருவியா? அப்ப சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் உங்களுக்கு அக்கறை இருந்தால், எங்கே சட்டமீறலாக காரியங்கள் நடக்கிறதோ அதை நடக்காமல் தடுத்து நிறுத்துங்கள். ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை தாக்கி பேசுகிற கூட்டமாக இருந்தாலும், ஊர்வலமாக இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும் முன்கூட்டியே தடுத்து பாருங்கள். முத்துப்படி நடக்குமா? நீங்க எல்லாத்தையும் திட்ட, இவனை விட்டு அவனை திட்ட விடுறது, அவனை அனுமதிச்சு இவனை திட்ட விடுறது, நல்ல பத்தி எரிய விட்டு நீங்க குளிர் காய்கிறது, இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்கை பேணுவதிலே உங்களை விட நாங்கள் பொறுப்பானவர்கள். எல்லா மக்களும் சகோதரர்களா வாழ்ந்தா தான் சிறுபான்மையா இருக்கிற நாங்களும் வாழ முடியும். நாங்க சண்டை விரும்பக்கூடியவங்க கிடையாது, அது தேவையும் இல்லை, எங்க மார்க் அதை கற்றுத்தரவும் இல்லை. இது தற்காப்புக்காக தான் இந்த போராட்டம் கூட. ஏன் இப்படி குழுமி இருக்கிறோம்? நீங்கள் செய்த காரியம் எங்களை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? பெண்களை, வயசான மூதாட்டிகளை பாத்தீங்களா? வெட்ட வெயில்ல எந்த சமுதாயமா நிக்குமா? இவ்வளவு பெரிய நிலைமையை உண்டாக்குனது யாரு? உங்களுடைய கொடுமை இல்லையா? எனவே அதிகாரிகளுக்கு தெள்ள தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், இந்த 4 அதிகாரிகளை மாற்றிவிட்டு நல்ல அதிகாரிகளை கொண்டு வந்து போட்டு நாட்டில் சட்டம் ஒழுங்கை உண்டாக்குங்கள். போடப்பட்ட எல்லா பொய் வழக்குகளை வாபஸ் வாங்கி இனிமேல் இப்படித்தான் நாங்கள் நடப்போம் என்று எல்லா சமுதாயத்தையும் கூட்டி வச்சு உறுதியான நடவடிக்கை எடுத்து அமைதி நிலைநாட்டுங்கள் என்று கூறுவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம்.